நமக்கு இந்த ஆர்டர் கிடைச்சதுல அந்த மேனேஜருக்கு ஏற்கனவே பொறாமையா இருந்துச்சு. அதனால அவன்தான் வேலைக்கு வந்த ஆட்களை காசை கொடுத்து இங்க வர வேண்டாம்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டான். மாமா நாங்க திரும்ப திரும்ப போன் பண்ணி பார்த்தோம். அவன் வரேன்னு சொல்லிட்டு எங்களை ஏமாத்திட்டான். மாமா கடைசியில இனிமே வர மாட்டேன்னு சொல்லிட்டான். இப்போ கடைசி நேரத்துல இப்படி பண்ணிட்டான் மாமா. எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நாங்களும் தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டயுமே போன் பண்ணி கேட்டு பார்த்துட்டோம். முகூர்த்த நாள் அப்படிங்கறதுனால சமையலுக்கு ஆளே கிடைக்கல. கல்யாண வீட்டாளுங்க நைட்டு வந்து தங்க வருவாங்க. நாம இன்னும் சமையல் வேலையை ஆரம்பிக்கலனா அது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் எதுக்கும் பதட்டப்படாதீங்க. நீங்க உடனே காய்கறி மளிகை ஜாமான்லாம் தனித்தனியா பிரிச்சு வைங்க. சமையல் வேலையெல்லாம் நாமளே செஞ்சு முடிச்சிடலாம். அண்ணே, நாம எப்படிண்ணே இது கல்யாண ஆர்டர்ண்ணே, நம்மளால எப்படி? வேலு, நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரையும் அழைச்சிட்டு நான் மண்டபத்துக்கு வரேன். கூடவே நம்ம ஹோட்டல் மாஸ்டர் பக்கோடா எல்லாரையும் கூட்டிட்டு வரேன். நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நைட்டு முழுக்க வேலை செய்ய ஆரம்பிச்சா நிச்சயமா இந்த ஆர்டரை நல்லபடியாக முடிச்சு கொடுத்துடலாம்.